ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மை உலகம். நம்மளாம் கண்டிப்பாக நண்பன் படத்தில் விஜயை பார்த்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்னு யோசிச்சிருப்போம். அதாவது ஸ்டடீஸை பார்த்தீங்கன்னா புரிஞ்சு படிக்கணும், மக்க படிக்கிறது வேஸ்ட். அப்புறம் மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருப்பார், அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். A machine is anything that reduces human effort, sir. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஒரு அறிவாளியான பர்சனாக காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா ரேகிங் பண்ண வருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமை க்ளோஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துருவாரு அந்த ரேகிங் பண்ண வந்தவருக்கு. ஸோ நீங்கள் அந்த படத்தில் இருக்கிற விஜய் பார்த்தீங்கன்னா சும்மா அது ஒரு கற்பனை கதை நினச்சிங்கன்னா அது பொய். அது பார்த்தீங்கன்னா கற்பனை இல்லை, அது பார்த்தீங்கன்னா உண்மையான கதை. அப்படி உண்மையாகவே ஒரு பர்சன் இருக்காரு. அவர் பேர் தான் பார்த்தீங்கன்னா சோனம் வாங்சோக். இவர் பார்த்தீங்கன்னா லடாக் கிட்ட பிறந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா 10 வயசு வரைக்கும் ஸ்கூல் பக்கமே போனதில்லை. 10 வயசுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்றாங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவர் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இவரை கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஆனா இவர் அதெல்லாம் ஒண்ணுமே கண்டுக்கிடாம ஸ்டடீஸ்ல ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்டான நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். ஸ்கூலிங்ஸை முடிச்சுட்டு ஆர்கிடெக்சர் டிகிரி எடுக்கிறாரு. அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் பாத்தீங்கன்னா பெரிய சண்டையாகுது. அவங்க அப்பா ஒரு கோர்ஸ் சொல்றாரு, ஆனா இவர் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்றாரு. ஸோ அந்த சண்டையோட முடிவில் பாத்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச ஆர்கிடெக்சர் கோர்ஸே எடுத்து படிக்கிறாரு. இவர் பாத்தீங்கன்னா காலேஜை முடிச்சுட்டு திரும்பி அவர் லடாக்கே வராரு. லடாக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இவர் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கூலை பில்டு பண்றாரு. அது எப்படிப்பட்ட ஸ்கூல்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த நண்பன் கடைசி சீன்ல ஒரு ஸ்கூலை காமிப்பாங்களே, பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்கூலை பாத்தீங்கன்னா இவர் லடாக்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஸ்கூலை பேஸ் பண்ணி தான் நண்பன் படத்துலயும் பாத்தீங்கன்னா கடைசி சீன்ல அந்த மாதிரி ஸ்கூலை காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா புக்ஸை மக்கப் பண்ணாம புதுசா பாத்தீங்கன்னா அவங்களே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு டோர் ஓப்பன் ஆகுச்சுன்னா அந்த டோர்லயே பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல காமிக்கும், இந்த டோர் பாத்தீங்கன்னா 45 டிகிரி ஓப்பன் ஆகுது, இந்த டோர் பாத்தீங்கன்னா 90 டிகிரி ஓப்பன் ஆயிருக்குன்னு அந்த டோர்லயே பாத்தீங்கன்னா அது காமிக்கும். ஸோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த சோனம் வாங்சோக் பாத்தீங்கன்னா உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்காரு. கிட்டத்தட்ட 19 நாளா உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்காரு. இன்னும் 2 நாள் இதே மாதிரி உண்ணாவிரதத்தில் இருந்தாருன்னா அவர் இறக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவர் ஏன் உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீட்டோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சு. அந்த கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா பணத்துக்கு வித்துருக்காங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்தியன் எஜுகேஷன் மினிஸ்டரை ரிசைன் பண்ண சொல்லி உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்காங்க. இவருக்கு சப்போர்ட்டா பாத்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் இருக்கு. அந்த உண்ணாவிரதத்தில் பாத்தீங்கன்னா இவரு மட்டும் இல்ல, இன்னும் 5க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 19 நாளா எதுவுமே சாப்பிடல. அந்த உண்ணாவிரதத்தில் இருந்த எல்லாருமே ஒரு 8 கிலோ வெயிட் குறைஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி நீட் கொஸ்டின் பேப்பர் கசிறதுனால நல்லா பணக்காரங்களா இருக்க ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி அதை படிச்சுட்டு போய் பாஸ் ஆயிடுறாங்க. படிச்சுட்டு போற ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. இந்த மாதிரி கொஸ்டின் வாங்குற ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் ஆகிற வாய்ப்பு கிடைக்குது. ஆனா பாத்தீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க டாக்டர் ஆகணும்னு. 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீட் கோச்சிங் போயெல்லாம் படிச்சிருப்பாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இந்தியாவிலே இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்காரு. ஜூலை 20ஆம் தேதி அப்போ பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் திரட்டி அமைதியை நடைப்பயணம் மூலியமா பார்லிமெண்ட்டுக்கு போய் அவங்க எதிர்ப்பை காமிக்க போறாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சோனம் வாங்சோக் பண்றது கரெக்டா தப்பா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.